வணக்கம் மகளே! நான் உங்க பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோல ZPay ஆப் பத்தின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப ரீசென்ட்டா நெறைய பேரு ZPayல எப்படி வந்து நம்ம பிரைம் பேக்கேஜ் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே சூப்பர் பிரைம் பேக்கேஜ் வந்து போட்டுட்டேன். ஸோ ரொம்பவுமே வேற லெவல்ல எல்லா கமிஷனும் ஆட் ஆகுது. ஸோ நம்ம எல்லாமே தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ ZPay ஆப் பொறுத்தளவுக்கு 2 பேக்கேஜ் இருக்குது. ஸோ நம்ம இலவசமாகவும் சம்பாதிக்கலாம். ஸோ இலவசமாக குறைவான வருமானம் வந்து கிடைக்கும். நம்ம பொறுமையாக அதில் சம்பாதிக்க முடியும். இதே பேக்கேஜ் எடுத்தோம்னா வேகமாக சம்பாதிக்க முடியும், அதிகமாக சம்பாதிக்க முடியும். அவ்வளவு தான் வித்தியாசம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் 2 பேக்கேஜ் இருக்குது. ப்ரைம் பேக்கேஜ், சூப்பர் ப்ரைம் பேக்கேஜ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வருமானமும் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ 599 600 நீங்கள் பேக்கேஜ் போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 16 வகையான வருமானம் கிடைக்கும். சூப்பர் பிரைம் பேக்கேஜ் போட்டிங்கன்னா ரூ. 1199 ரூ. 1200 நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுலேயும் 16 வகையான வருமானம் வந்து கிடைக்கும். ஸோ இலவசமாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, ஸோ இங்கே சார்ட்டில் கொடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் மொபைல் ரீசார்ஜு, ஸோ டிடிஹெச் ரீசார்ஜு, ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 2 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு ரூ. 2 ப்ளஸ் 1.5% கமிஷன் கிடைக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வேணுங்கிறவங்க பிடிஎஃப்பை வாங்கி கூட பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் ஃப்ரீ யூஸருக்கான கமிஷன்ஸ் வந்து ஆட் ஆகும். வருமானம் கிடைக்குது. ஸோ அதை பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். இல்லை நான் அதிகமாக சம்பாதிக்கணும், வேகமாக சம்பாதிக்கணுங்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. இப்போ நார்மலாக நம்ம ZPay வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். ஆப்பை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் ஆர் உங்களுடைய ஐடி வந்து போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். கீழே வந்துட்டு லாகின் பாஸ்வேர்டு அந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக செக் பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் வந்து கேட்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து ஓப்பன் ஆயிடும். விளம்பரம் மாதிரி முன்னாடி காமிப்பாங்க. அதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க. நீங்கள் ZPay பற்றின எல்லா தகவலுமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் ZPay பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு வீடியோஸாக நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்டர் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க சரியாக ரெஜிஸ்டர் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெஜிஸ்டர் லிங்கை கிளிக் பண்ணி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. உங்களுக்கு தினசரி அப்டேட் வேணும்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆப்பு வந்து உள்ளே வந்தவொடனே இப்படி தான் இருக்கும். நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும், ஷேருங்கிற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த பேக்கேஜில் இருக்கீங்களோ அந்த பேக்கேஜை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான கமிஷன் வந்து ஆட் ஆகும். ப்ரைம் வந்து ரெஃபர் பண்ணுறீங்கன்னா 200, சூப்பர் ப்ரைம் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா 500. ஸோ ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு ஸோ வேறு லெவலில் வந்து இன்கம் வந்து ஆட் ஆகும். ஸோ எல்லாமே நான் வந்து பக்காவாக ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேக்கேஜ் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம டேஷ்போர்டில் அந்த ஃபண்டு வாலெட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன், ஜீரோவில் இருக்கா. ஃபஸ்ட்டு நம்ம ஃபண்டு வாலெட்டுக்கு அமௌண்ட் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு தான் நம்ம ஐடி ஆக்டிவேஷன் பண்ண முடியும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏரோ மார்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த நோட்டை படித்து பாருங்கள். ஒவ்வொரு விஷயங்களையும் படித்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம ஈஸியாக QR கோட் மூலியமாகவே வந்து நம்ம UPI ஆப் மூலிமா நம்ம அமௌண்ட்டை வந்து இதில் சென்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 500 நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பேக்கேஜ் எடுக்கிறோம்னாலே 599 600 சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய பேக்கேஜ் 1200 ஸோ அது 1200 நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 50 100 வந்து எக்ஸ்ட்ரா வந்து சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மேனுவலாக டைப் பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ. ஸோ பே நவ் வந்து கொடுத்துருங்க. இம்பார்ட்டன்ட் நோட்டீஸில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. முக்கியமானது என்னன்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போதைக்கு ப்ரீபெய்ட் மொபைல் ரீசார்ஜ், அப்புறம் வந்து டிடிஹெச் வீட்டுக்கு வந்து டிவிக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அதை பயன்படுத்திக்கலாம். ஃபாஸ்டேக் வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கான கமிஷன்லாம் ஆட் ஆகும். மற்ற ஆப்ஷன்லாம் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கம்மிங் சூன் அப்படின்னு இருக்கும். ஸோ விரைவாக மற்ற ஆப்ஷன் எல்லாமே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் மொபைல் ரீசார்ஜ் நீங்கள் அதிகபட்சமாக 1100 ரீசார்ஜ் வரைக்கும் பண்ணிக்கலாம். டிடிஹெச் பொறுத்தளவுக்கு 1000 அதிகபட்ச ரீசார்ஜ் வரைக்கும் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இபுக்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு இல்லையா, 599 பிளான்
அடுத்து வந்து ரூ. 1199 பிளான். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே ஐ அக்ரி தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கோம், அதை டிக் கொடுத்துருங்க. அடுத்து கீழே வந்து சப்மிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், சப்மிட் வந்து கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பேமெண்ட் வந்து போகிற மாதிரி கேட்வே சிஸ்டம் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இசட் பஜார் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா 1200. நான் வந்து சூப்பர் ப்ரைம் பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன், அதுக்காக தான் நான் அதை செலக்ட் பண்ணேன். ஸோ யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்குது. நம்ம இன்னும் சிம்பிளாக பண்ணால் QR கோடு. ஸோ ஸ்கேனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கேனர் வந்துடும். 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பே பண்ணணும். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் கூகுள் பேவுக்கு போயிட்டு ஸ்கேன் எனி QR கோடு அப்படிங்கிறது இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா ஸோ அமௌண்ட் வந்து சடனாக சென்ட் ஆகிடும். நம்ம 1200 பே பண்ணியாச்சு. ZPayலேருந்து நமக்கு மெசேஜ் வரும், ஃபண்ட் வாலெட்டில் 1200 ஆட் ஆகிருக்கு. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆப்பை பார்த்தோம்னா ஃபண்ட் வாலெட்டில் 1200 ஆட் ஆகிருக்கும். ஸோ சிம்பிளாக ஆட் பண்ணியாச்சா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கலாம். கீழே பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ ஃப்ரீ பேக்கேஜில் இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கு ஸ்டேட்டஸில். அப்படியே கீழே தள்ளிட்டு வந்தோம்னா ஃபண்ட் வாலெட்டில் 1200 இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம் சூப்பர் ப்ரைம் பேக்கேஜை. அதனால கீழே ஆக்டிவேஷன் அண்ட் அப்டேஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி இல்லைனா மொபைல் நம்பர் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும், சரியாக வந்து கொடுத்துக்குங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்தவொடனே உங்களோட நேம் வந்து அங்கே காமிக்கும், அது மூலிமா நீங்கள் கரெக்டாக கொடுத்துறீங்களான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்டிவேஷன் பேக்கேஜ், நீங்கள் எந்த பேக்கேஜ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ண சொல்லும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பேக்கேஜும் காமிக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ரைம் 1199 பேக்கேஜ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ என்கிட்ட நிறையா பேர் வந்து இந்த 2ல் எது பேக்கேஜ் வந்து எடுத்தால் பெனிஃபிட்டாக இருக்கும்னு கேட்குறீங்க. ஸோ செகண்ட் பேக்கேஜ் எடுத்தால் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 600 கட்டி பேக்கேஜ் போட்டு ஓரளவுக்கு சம்பாரிச்சதுக்கப்புறம் திரும்ப அடுத்த பேக்கேஜ் வந்து எடுக்கலான்னு தோணும். ஸோ ரெஃபரல் பண்ணும்போது யாராச்சும் 1200 பேக்கேஜ் உள்ளே வந்துட்டாங்கன்னா நமக்கு அதுக்கான கமிஷன் வந்து 200 தான் ஆட் ஆகும். அப்புறம் ஸோ உங்களுக்கு 500 கமிஷன் ஆட் ஆகணும்னு நினச்சா இந்த பேக்கேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த சூப்பர் ப்ரைம் பேக்கேஜ் வந்து அதில் உட்காந்துருச்சு பார்த்தீங்களா. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்டிவேஷன் பேமெண்ட் மெத்தட் கேட்டிருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபண்ட் வாலெட், பின் வாலெட் காமிக்கும். நம்ம இப்போ ஃபண்டு வாலெட்லேருந்து தான் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். ஃபண்ட் வாலெட்டை செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு பின் வந்து கேட்கும். ரெஜிஸ்டர் பண்ணும்போது பின்னை வந்து ஒரு நோட்டில் எழுதி வைங்கன்னு சொன்னால, ஸோ அதை கரெக்டாக அங்கே வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பின் வெரிஃபை ஆகிட்டு உங்களுடைய ஐடி, உங்கள் நேமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ரைம் மெம்பர் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேஷன் வந்துடும். நீங்கள் எந்த பிளானுக்கு வந்து செலக்ட் பண்ணிங்களோ அந்த ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ எல்லாமே வித்தின் செகண்டில் நடக்குது, வேறு லெவலில் ஆப் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ அதை டன் கொடுத்துர்லாம். ஸோ ஸ்டேட்டஸை வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ரைம் அப்படிங்கிறத அங்கே காமிச்சிருக்கும். நம்ம ப்ரைம் பேக்கேஜ் எடுத்தோம்னா என்ன பெனிஃபிட்டுங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம். அதையும் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. இதில் ஒரு 16 வகையான வருமானம் இருக்குது. நம்ம ஃபுல் பிளான் டீட்டெயிலே எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ பார்க்காம வந்தீங்கன்னா அதில் போய் பாருங்கள், இல்லைனா பிடிஎஃப் வாங்கி கூட தெளிவாக இன்னும் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ ப்ரைம் யூஸரை பொறுத்தளவுக்கு நமக்கு ஸோ எல்லாத்துக்குமே வந்து 20 லெவல் வரைக்கும் கமிஷன் ஆட் ஆகும். இதே நம்ம பேக்கேஜ் எடுக்கிறோம்னா அதிகமாக கிடைக்கும். ஸோ நாம் வந்து ரீசார்ஜ் பண்ணுறோம், நம்ம மொபைலில் யாருக்கு வேணால் நம்ம ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி பண்ணாலும் நமக்கு 7% கமிஷன் ப்ளஸ் ₹1 ஆட் ஆகும். அந்த ₹1 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ₹599 போனஸ் ஆட் ஆச்சு இல்லையா, அதுலேருந்து ₹1 ஆட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கமிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் அதிகமான ப்ராஃபிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் 15 டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாமா 1 மந்த்துக்கு, அது மட்டும் இல்லாமல் 5000 வரைக்கும் ரீசார்ஜ் டர்ன் ஓவர் பண்ணிக்கலாமா. ஸோ இதிலேயே நீங்கள் வேறு லெவலில் சம்பாதிக்க முடியும். ஸோ இதை வந்து படித்து பார்த்துக்குங்க. ஸோ ரெஃபரல் பண்ணுறது மூலிமா நீங்கள் சம்பாதிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ப்ரைம் பேக்கேஜ்லேருந்து நீங்கள் ப்ரைம் பேக்கேஜ் ரெஃபர் பண்ணிங்கன்னா ₹200 கமிஷன் ஒவ்வொரு நபருக்கும் ஆட் ஆகும். இதே சூப்பர் ப்ரைம் பேக்கேஜை நீங்கள் எடுத்துகிட்டு சூப்பர் ப்ரைம் பேக்கேஜுக்கு யாராவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு நபருக்கும் ₹500 கமிஷன் ஆட் ஆகும். உங்களால் ரெஃபர் பண்ண முடியும்னா நீங்கள் சூப்பர் ப்ரைம் போட்டுக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் கமிஷன் ஆட் ஆகுது. ஸோ நான் வந்துட்டு ஃபேமிலி ஐடிஸ் எல்லாருக்குமே வந்து போட்டேன். ஸோ எனக்கு இன்ஸ்டண்ட்டாக 500 500ங்கிறது ஆட் ஆச்சு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வித்ட்ரால் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதை நம்ம
ரீசார்ஜ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, அந்த கமிஷன் எப்படி ஆட் ஆகும் என்னங்கிறது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. 5% டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க கவர்மெண்ட் ரூல் படி. அது மட்டும் இல்லாமல் 15% அடெக்ஷன் இஃபண்டில் வந்து டீம் சப்போர்ட்டுக்காக பிடிப்பாங்க. ஸோ அட்மின் சார்ஜ் வந்து கிடையாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நீங்கள் செல்ஃபாக ஃபண்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ₹100 இந்த ₹100 கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்தளவுக்கு ₹500 இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். P2P ட்ரான்ஸ்ஃபர் ₹50 இருந்தாலே பண்ணிக்கலாம். வித்ட்ரால் 24 மணி நேரமும் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் டேஸில். ஸோ இது எல்லா ரைட்ஸும் ரிசர்வ்டு பை இசட் பசாஸ் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட். நிறையா கம்பெனிகள் ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றுறதுக்காக தான் பல விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டடாக மாறி தான் மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வேறு லெவலில் வருமானத்தை கொடுக்குறாங்க. அதை எல்லோரும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது லாங் டேர்ம் போகிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஏன்னா யூஸ் கேஸ் நம்ம வந்து பயன்படுத்துகிற விஷயங்களை தான் இதில் வச்சுருக்காங்க. அதனால் ஸோ அதிகப்படியான நபர்கள் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் உங்களுக்கு கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட வருமானத்தை எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செஞ்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.